ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரெக்கடிக்க ஆசை சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்ட் ஆக்க போகுதுன்னு பார்க்கலாம். மீனா வந்து முத்துக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு அந்த சிந்தாமணி வந்து என்கிட்ட எப்படி எல்லாம் பேசுகிறாங்க தெரியுமா, அவங்களுக்கான பதிலடி நான் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன்றாங்க. என்ன மீனா, உனக்கு வந்து அது சொல்லி கொடுக்கணுமா? நீயாவே வந்து அதுக்கேற்ற பதிலடி நீ கொடுப்பல, அப்புறம் எதுக்காக என்கிட்ட கேட்டுட்டு இருக்க? இங்கே பார், உனக்கு என்ன பிரச்சனைனாலும் உனக்கு துணையாக இப்பன்னு கிடையாது, எப்போவுமே நான் இருப்பேன் நல்லா சொல்லிட்டு முத்து வந்து பேசிட்டு இருக்காங்க. இதை ரோகிணி கேட்டுட்டு அப்படி மீனவுக்கு யாரோ ஒரு புதுசாக ஒரு எதிரி இருக்காங்க, அது யாருன்றதை நம்ம கண்டுபிடிச்சி ஆகணும். கண்டுபிடிச்சி அவங்க கிட்ட வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ண சொல்லி நம்ம சொன்னால் மட்டும்தான் இது எல்லாத்துக்குமே ஒரு முடிவு கிடைக்கும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. ரோகிணி வந்து உடனே வித்யாவுக்கு வந்து இந்த ஐடியாவும் சொல்கிறாங்க. உடனே வித்யா வந்து இங்கே பாரு, தேவையில்லாத வேலை ஏதோ நீ செய்கிறன்னு எனக்கு தோணுதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது, நான் அப்படியெல்லாம் யோசிக்கவும் இல்லை. இங்கே பார், நீ பண்ண வேலைக்கே வந்து எப்போ மாட்டுவேன்னு தெரியாமல் ஒரு பைக்கு மேலே ஒரு பையன்னு சொல்லிட்டு பல பொய் சொல்லிக்கிட்டு இருக்க. இப்போ இந்த விஷயம் தேவையான்னு நல்லா சொல்லி கேட்குறாங்க. நான் மாட்டாமல் இருக்கிறதுக்காக நான் எந்த எக்ஸ்ட்ரீம்க்குனாலையும் போகுவேன், நான் கண்டிப்பாக போய் தீர்வேன் நல்லா சொல்லிட்டு பயங்கர கோபமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டதுமே வந்து வித்யா, இதுக்கு மேலே இவ கூட நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கக்கூடாது, அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை நம்ம பண்ணணும். பாவம் மீனா, அவளுடைய தொழிலை இப்படி கெடுக்கணும்னு நினைக்கிற லீவுன்னு சொல்லிட்டு வித்யா வந்து பயங்கர கோபத்துல ரோகிணி மேல இருக்காங்க. வித்யா இப்ப போயிட்டு ரோகிணிக்கு உதவி பண்ணுவாங்களா, இல்ல நம்ம மீனாவுக்கு உதவி பண்ணுவாங்களா, வித்யா இல்ல மீனா கிட்ட சொல்லுவாங்களா இல்லையங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.